கண்டுபிடிப்பாளரா நான் கண்டுபிடிச்ச பொருளை என் குடும்பத்துக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்ல. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சில சமயத்துல சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த தடவை நான் 5வது முறையா என்னோட கண்டுபிடிப்பை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வாட்டியாவது இது வேலை செய்யுமா? என் Dress எல்லாம் பாழாக்குனா அவ்வளவுதான். மறுபடியும் என்ன கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ண வைக்காத. ஆமா, அது மட்டும் இல்ல, சாப்பாடெல்லாம் இந்த மாதிரி வீணாக்க முடியாது, புரியுதா? ஆனா இந்த முறை கண்டிப்பா இது பெரிய வெற்றியா இருக்கும். போன 4 வாட்டி இதை சொன்னேன். ஆனா ஒவ்வொரு முறையும் ஒரு வெற்றி எனக்கு கிடைச்சுக்கிட்டு தானே இருந்தது. இப்போ வெற்றிகரமா என்னோட மிஷனை நான் ஆரம்பிக்க போறேன். ஃபியூவல் சரியா இருக்கு, என்ஜின் டெம்பரேச்சரும் சரியா இருக்கு. இப்போ இத திருப்பணும். இப்ப டோர் ஓபன் ஆயிடுச்சு. இதோ, அட இந்த முறை இது சரியா வேலை செய்தே. தானே சொன்னேன். மறுபடியும் சொதப்பிட்டியே. அச்சச்சோ, ஜெசிகா, என்ன பண்ற? முதல்ல அந்த மெஷினை ஆஃப் பண்ணு. முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. இது முடிஞ்சது. நம்ம நிலைமைய பாரு. 5வது முறையே என் Dress நாசமாக்கிட்டேன். கிச்சன் மொத்தமும் மறுபடியும் பாழாயிடுச்சு. ஜெசிகா, மறுபடியும் எல்லா சாப்பாடும் வீணா போயிடுச்சு பாத்தியா? நானே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தரேன், எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன். ஆனா டென்ஷன் ஆகாதீங்க, ஏன்னா இத மறுபடியும் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். நாளைக்கு மறுபடியும் டெஸ்ட் பண்ண போறேன். என்ன மறுபடியும் டெஸ்ட் பண்ண போறியா? என்ன விளையாடுறியா நீ? இதெல்லாம் சுத்த வேஸ்ட். இனிமே இந்த மாதிரி கண்டுபிடிப்பெல்லாம் நீ நிறுத்தி தான் ஆக்கணும். அம்மா, அப்பா, கார்டன். இப்ப நீ என்ன பண்ண போற? பரவாயில்ல, என்ன பார்த்து சிரி. சிரிக்கிறேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே நான் ஒரு கண்டுபிடிப்பாளரா ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா யாருக்குமே நான் கண்டுபிடிப்பாளர் ஆகிறது பிடிக்கல. நான் கண்டுபிடிக்கிறத யாருமே பார்க்க மாட்டாங்க. என்ன செய்யறது? ஒருவேளை நான் வேற ஏதாவது வேலை செஞ்சா பிடிக்குமோ என்னவோ. வேற ஏதாவதுனா இன்வென்டர் ஆகிறது தவிர என்ன செய்யறது? நான் ட்ரக் டிரைவர் ஆனா என்ன? நான் என்னோட ட்ரக், அப்புறம் அந்த பரந்த ரோடு, வேற எதுவுமே இல்ல. யாருமே என்ன பத்தி யார்கிட்டயுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு நாளெல்லாம் ட்ரக் ஓட்டுனா டயர்ட் ஆயிடுவோம். பிரச்சனையே இல்ல, நான் ஒரு ரோபோ டிரைவரை கண்டுபிடிப்பேன். எனக்கு டயர்ட் ஆகும்போது அதுவே வண்டி ஓட்டும். இல்ல, நான் அதை செய்யக்கூடாது. நான் எதையுமே கண்டுபிடிக்காம ஏதாவது உருப்படியான வேலை செய்யணுமே. வீட்ல எல்லாருக்கும் என் மேல இருந்த கோபம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு பிஸியா இருப்பாங்க, என்ன மறந்து கூட போயிருப்பாங்க. கோடன் வீடு வீடா போய் பேப்பர் போட்டுக்கிட்டு இருப்பான். கோடன், நில்லு. நீ செஞ்சிருக்க காரியத்துக்கு என்ன விளக்கம் சொல்ல போற? சொல்லு. என்ன காரியம்? நீ செஞ்சிருக்கிற காரியத்தை நீயே பாரு. எனக்கு கோபம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஓ, பேப்பரா? அம்மாவும் அப்பாவும் வீக்கெண்ட் டென்னிஸ் கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு டென்னிஸ் பைத்தியம். நான் தான் இந்த வாட்டியும் ஜெயிச்சேன். நீ எத்தனை தடவை ஜெயிச்சேன்னு நான் கணக்கே பார்க்கல. 227 முறை. இனிமே இதெல்லாம் கணக்கு வச்சுக்க வேண்டாம். உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு பசி வயித்த கிள்ளுது. எல்லாரும் போய் சாப்பிடலாம், சீக்கிரம் வாங்க. ஆனா இன்னைக்கு உங்க டர்ன் இல்ல. நாம சமைக்கணுமே. நான் இன்னும் சமைக்கவே இல்லையே. அப்புறம் மேகன், அவ லைப்ரரியில எல்லா புக்கையும் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பா. எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறது தான் அவளோட லட்சியம். ஓ மேகன், நீ நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு தெரியும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வருஷம் பெஸ்ட் ஜூனியர் சிட்டிசன் போட்டிக்கு உன்னை நான் நாமினேட் பண்ண போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல பரிசா எவ்வளவு பணம் கிடைக்கும்? அது ஒரு சின்ன பரிசுதான், ஆனா அத பத்தி நீ கவலைப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ எப்பவுமே சமுதாயத்துக்கு நல்லது செய்யறதுலதான் குறியா இருப்ப. சரி, நீ இப்ப இந்த ஷெல்ஃப்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஷெல்ஃபுக்கு போ, சரியா? இன்னும் நிறைய இருக்கா? ஆமாண்டா குட்டி பொண்ணு, நிறைய இருக்கு. இவ்ளோ புக்ஸா? நிஜமாலே இந்த வேலை ரொம்ப போர் அடிக்குது. கண்டுபிடிப்புகள் எதுவுமே இல்லாம அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இது நான் கண்டுபிடிப்புகளை நிறுத்த வேண்டிய நேரம் நினைக்கிறேன். இந்த வேலை நல்லா இருக்கே, பொம்மை விளையாட்டுக்கார. ஆனா இந்த மாதிரி நான் சின்ன பொம்மை எல்லாம் எடுத்துட்டு வர மாட்டேன். ரொம்ப ரொம்ப பெருசா, இந்த நகரத்தை விட பெருசா ஒரு பொம்மை எடுத்துட்டு வருவேனே. ஆஹா, அதுங்கள நடுவுல இருந்து நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். இது எல்லாமே என்னோட கண்டுபிடிப்பா தான் இருக்கும். ஆனா அதுவும் ஒரு கண்டுபிடிப்பு இல்ல. ஆனா நான் எதையுமே கண்டுபிடிக்க கூடாது. இங்க இருக்க அத்தனை பேருக்குமே நான் ஒரு கண்டுபிடிப்பாளர்னு தெரியும். வாவ், இதுதான் ஒரே வழி. அந்த இடத்துக்கு தான் நான் போகணும், வானத்துக்கு.
9, 8, 7. இந்த உலகத்துல யாருமே என்னோட கண்டுபிடிப்பை பாராட்டலன்னா நான் வேற உலகத்துக்கு போகவும் தயாரா இருக்கேன். வார் நமது ராக்கெட் இப்பொழுது பறக்க தயாராகிவிட்டது. ஜெசிகாவின் ராக்கெட் பறந்து விட்டது. ஏஹே! இனிமே எனக்கு கவலையே இல்ல. என்னோட ராக்கெட்ட கூட இனிமே நான் தான் டிசைன் பண்ண போறேன். என்னோட உலகத்தை நானே உருவாக்க போறேன். ஏய், இல்ல இல்ல இல்ல. ராக்கெட் என்னோட உலகமா? அது கூட கண்டுபிடிப்பு தானே. ஆ, என்னால கண்டுபிடிப்பை தவிர வேற எதுவுமே யோசிக்க கூட முடியல. போதும், இதோட இதை நான் நிறுத்தியே ஆகணும். இப்ப நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். விற்பனைக்கு இந்த கேரவன், இதோட சிறப்புகளையும் நான் எழுதிறேன். இது கொஞ்சம் டேமேஜா இருக்கும், ஆனாலும் புதுசு மாதிரியே இது ஜொலிக்கும். பரவாயில்ல, பழசுனா இப்படிதான் இருக்கும். எந்த விலைக்கும் விற்கப்படும். இனிமே இது தேவையே இல்ல. உண்மையாதான். என்ன மன்னிச்சுடு, எனக்கு வேற வழியே இல்ல. ஆ, இந்த போர்டை எடுத்துட்டு போய் நான் வெளியில மாட்டணும். அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். கண்டுபிடிப்பே இல்ல. ஆ, என்ன? ஆ, என்னால நம்பவே முடியல. நீங்களா? ஆமா, நானே தான். நான் உங்களை தான் தெய்வமா பாக்குறேன். நீங்க சூப்பர். உண்மையாதான். ஏதாவது சொல்லு. நீங்க ஒரு சயின்டிஸ்ட், நீங்க ஒரு பெயிண்டர், ஒரு சிற்பி. நீங்க எது செஞ்சாலும் அதுல பெஸ்டா இருந்திருக்கீங்க. முக்கியமா கண்டுபிடிப்பு. சரி, போதும், விட்டுடு. என்ன பத்தி புகழ்ந்தது போதும். நீ உன்னை பத்தி சொல்லு. ஆமா, நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க? நீ எதுக்காக கண்டுபிடிப்ப கைவிடுற? ஓ, அதுவா? நான் கண்டுபிடிக்கிறது இந்த உலகத்துல யாருக்குமே பிடிக்கல, அதனாலதான். இதுக்கு நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? என்ன? முட்டாள்கள் தான் இப்படி எல்லாம் முடிவெடுப்பாங்க. கண்டுபிடிக்கிறத நீ கைவிடலாமா? கூட ஆனா யாருக்குமே நான் கண்டுபிடிக்கிறது பிடிக்கல. உன்னால இது முடியாது அது முடியாதுன்னு மக்கள் சொல்றது சகஜம்தான். ஆனா நீ உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இரு. உங்களை கூட இந்த மாதிரி யாராவது சொல்லிருக்காங்களா? நிறைய தடவை. லியோனோவை விட்டுருங்க, அவன் ஒரு முட்டாள், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. ஆனா உனக்கு தெரியும் இல்லையா? ஆனா நான் கண்டுபிடிக்கிற எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. ஒவ்வொரு கண்டுபிடிப்புலயும் ஒவ்வொரு பிரச்சனை. ஒண்ணுல பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, சரி ஒண்ணு சரி, வேகமா போக மாட்டேங்குது. ஒரு நேரம். எனக்கு புரியுது. முதல் தடவையே உனக்கு எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. ஓகே, பரவாயில்ல. உனக்கு நான் ஒண்ணு சொல்றேன். அங்க அது பாரு. நீங்க ஹெலிகாப்டருக்கு டிசைன் பண்ணிருக்கீங்க. இந்த ஃப்ளையிங் மிஷினை கண்டுபிடிக்க நான் ஒரு வாரமா ட்ரை பண்றேன், முடியல. ஆனா உங்களால நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமாவா? அப்படின்னா உன்னாலையும் முடியும். இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு உன் கனவை பின்தொடர்ந்து நீ போய்கிட்டே இரு. ஜெசிகா, உனக்காக காத்திருக்கோம். யாரோ உனக்காக காத்திருக்காங்க போல இருக்கு. ஆமா, சரி, நான் இப்ப எழுந்துக்கலாமா? ஓகே, நான் சொன்னதை மறந்து மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஜெசிகா, என்ன பண்ற? எழுந்துரு. ஆ, என்ன வேணும்? உதவி வேணும். எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்னால உங்களுக்கு உதவ முடியாது. ஏன்? உங்களுக்கே தெரியும், நான் எதையுமே கண்டுபிடிக்காம உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம். நிஜமாவா? உண்மையாதான் சொல்றோம். சரி, அப்ப எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றோம்? கோடன் எந்த வீட்டையும் உடைக்காம நியூஸ் பேப்பர் போட என்கிட்ட உதவி கேட்டா. நான் ஒரு நியூஸ் பேப்பர் தூக்கி போடுற மிஷினை அவனுக்கு செஞ்சு கொடுத்தேன். ஓ, பிரமாதம். நியூஸ் பேப்பர் பாராசூட்ல வந்து விழுந்தா அழகா தானே இருக்கு. மேகனுக்கு அந்த புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்க ஒரு உதவி தேவைப்பட்டது. நான் அதுக்காக ஒரு புக் மிஷின் செஞ்சேன். அது வேலையெல்லாம் செஞ்சிடுச்சு. இது வேலை செய்யுது ஜெசிகா. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டென்னிஸ் கிளப் மொத்தத்துக்கும் சாப்பாடு செய்ய வேண்டியிருந்தது. அதனால அவங்களுக்கு நிறைய சூப் கேன் தேவைப்பட்டது. ஓ ஜெசிகா, இது ரொம்ப அற்புதமாவே இருக்கு. என் குடும்பம் மொத்தம் சந்தோஷமா இருந்தது. அதனால நானும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன். என்னோட புது கண்டுபிடிப்பை அவங்க கிட்ட காட்டினேன். இதுதான் ஜெசிகாவின் பாத்திரம் தேய்க்கும் புது மிஷின். இது பாத்திரம் மட்டும் தேய்க்காது, உடனே அதை தொடச்சு பத்திரமா வச்சிடும். இது ரொம்ப நல்லா இருக்கே. ஆ, நான் இப்போ இத டெஸ்ட் பண்ணி காட்டவா? நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஆரம்பி. சீக்கிரம் ஆரம்பி. ஓ, அப்ப சரி, ஆரம்பிக்கிறேன். இதோ பாத்திரம் தேய்க்கும் புது மிஷின். இதோ இப்ப பாத்திரலாம். ஒரு பாத்திரம் கூட உடையவே இல்ல. ஆ, என்ன ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு.
நேரமே வீணாகாது ஜெசிகா. கொஞ்சம் கூட ட்ரெஸ் அழுக்காவே ஆகாது. ஆமா. ஆமா, நீங்களே எதுக்கு ஹெல்மெட் போட்டிருக்கீங்க? எதுக்கும் ஒரு தற்காப்பா இருக்கட்டுமேனு தான். எங்களை தப்பா எடுத்துக்காத. எப்பவுமே நாங்க உனக்கு சப்போர்ட்டா இருப்போம். நாங்க ஏதாவது சொன்னா உன் மனசு புண்படும்ல. அதனாலதான் இப்பவே இப்படி இருக்கும். அது இவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு இல்லையா?